ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு டிமார்ட்டுக்கு தான் ஷாப்பிங் போனோம். நாங்கள் போனது வந்து டியூஸ்டே மார்னிங் ஒரு 11 இருக்கும். ஆனால் டியூஸ்டேவுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. சண்டேஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஸ்டில் நாங்கள் பில்லிங் கவுண்டரில் நின்று தான் பில் பண்ணோம். எங்களை மாதிரியே ஒரு 2-3 பேர் என்ட்ரன்ஸில் என்ன இன்றைக்கும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே தான் ஷாப்பிங் போனாங்க. ஷாப்பிங் போகிறதுக்கு முதல் நாள் நைட்டே என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருவேன். லிஸ்ட் எழுதுறப்போ கூடவே ஷாப்பிங்கான பட்ஜெட் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சிருவேன். எங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 to 1500 தான். இன்கேஸ் எக்ஸஸாக போச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 500. ஸோ டோட்டல் பட்ஜெட் வந்து 1500. இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா 2000 rupees. லிஸ்ட் எழுதுறதுனால நிஜமாவே நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றது தெரியும். அண்ட் கூட நான் எவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்றது நோட் பண்ணி வைக்கிறதுனால கான்ஷியஸாக இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கும். லிஸ்ட் எழுதுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு என்ன பொருள் தேவையோ டைரெக்டாக அந்த செக்ஷன் போய் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லிஸ்ட்டு இல்லாமையும் நான் ஷாப்பிங் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பொருள் வந்து எனக்கு தேவையோ அப்படின்னு நினச்சி தேவையே இல்லாத நிறைய பொருளை எடுத்து பில் அமௌண்ட்டை ஏற்றியும் விட்டுருக்கேன். பட் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ சாக்லேட்டோ எடுத்தால் கூட நம்ம தேவையை விட அதிகமாக தான் எடுக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இது ஒரு சின்ன விஷயம்தான், பட் இது வந்து நமக்கு நிறைய மணி சேவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர். எனக்கும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கூட ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு விளையாடி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்குள்ளே தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. டைரி கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு டைரி எடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டேன். நீங்கள் போனீங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபைனலாக பில்லிங் கவுண்டரில் வந்து பில் போட்டாச்சு. எவ்வளோ கண்ட்ரோல்டாக ஷாப்பிங் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நானும் ஒரு 2-3 பொருள் எக்ஸஸாக எடுத்தேன். அது என்னன்றதை வீட்டுக்கு போனோடனே சொல்கிறேன். பில் போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து ஐஸ்கிரீம் அண்ட் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். டைம் 1:30 ஆயிடுச்சு. செம்ம பசி, அதனால ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டோம். சரி, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, எவ்வளோக்கு ஷாப்பிங் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன். நான் வந்து டோட்டலாக 1890க்கு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். பட்ஜெட்டை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் 2000 கிராஸ் பண்ணல. அது வரையும் ஹாப்பி தான். இந்த ஐட்டம்ஸ் தான் நான் எக்ஸஸாக வாங்கினேன். இதுவே பார்த்திங்கன்னா அரவுண்ட் 400 வந்துடுச்சு. அதனால தான் என்னோடய பில் வந்து 1890 வந்துச்சு. இல்லைனா மேக்ஸிமம் 1600க்குள்ளே முடிச்சிருப்போம். இதெல்லாம் தான் நான் வாங்கின ஐட்டம்ஸ். நான் வந்து எது என்னென்ன ரேட் அப்படின்றது சொல்லலை. ஏன்னா டிமார்ட்டில் இப்போ மேக்ஸிமம் என்ன ரேட் விற்கிது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான், ஷாப்பிங் vlog ஓவர். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.